அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். மிதுன ராசினருக்கு 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரமாகி சாதகமாக இருக்கிறார். பண வரவுகள் அதிகரிக்கும், நன்மைகள் நடைபெறும், உடல் ஆரோக்கியம் மேம்படும். 3ஆம் இடத்தில் கேது சாதகமாக இருக்கிறார். பண வரவுகள் அதிகரிக்கும். 5இல் சூரியன் புதன் இணைந்திருப்பதால் சூரியன் சுக்கிரன் இணைந்திருப்பதால் சுக்கிரனால் நன்மைகள் உண்டு. வீட்டில் கணவர் மனைவி இடையே அன்பு பெருகும். 6ஆம் இடத்தில் செவ்வாய் புதன் சாதகம். 6இல் செவ்வாய் என்பதால் சிலருக்கு இடம் மனை வாங்கும் யோகம் உண்டு, வீடு கட்டும் யோகம் உண்டு. இல்லாவிட்டால் வீட்டினை பழுது பார்ப்பீர்கள். தங்களுடைய ஜாதக ரீதியாக வீடு வாங்கும் யோகம் உண்டு. கையில் பணம் இல்லாவிட்டால் லோன் போட்டு கூட வாங்கலாம். தற்சமயம் சனி வக்கரமடைந்திருப்பதால் தொழில்துறை சம்பந்தமான நன்மைகள் உண்டு. தொழில்துறையில் கூட்டாளிகள் தங்களை அனுசரித்து வருவர். நன்மைகள் பெருகும். தங்களின் யோசனைகள் ஏற்கப்படும். அதிக வருமானம் கிடைக்கும். சேமிப்புக்கு தாங்கள் முயற்சி செய்வீர்கள். ஆக மொத்தம் மிதுன ராசினருக்கு குரு தற்சமயம் சாதகம், பண வரவுகள் அதிகரிக்கும். சனி பகவான் சாதகம், தொழில்துறை சம்பந்தமான வெற்றிகளை பெறலாம். 6ஆம் இடத்தில் செவ்வாய் சாதகம் என்பதால் தங்களுக்கு வீடு மனை வாங்கும் யோகம் உண்டாகும். நெருக்கடிகள் அனைத்தும் விலகும். பழைய கடன்களை அடைப்பீர். யாருக்கும் ஜாமீன் தருதல் கூடாது. கேது 3இல் இருப்பதால் ஆன்மீக பலம் பெருகும். அடிக்கடி கோயில் திருவிழா போன்றவற்றிற்காக சென்று வருவீர்கள். சிலருக்கு அடிக்கடி ஒற்றை தலைவலி வரலாம். சற்று கவனமாக இருங்கள். மற்றபடி சூரியன் 5இல் இருப்பதால் தகப்பனாருடன் விரோதம் வேண்டாம். பெரியோர்கள் பேசும்போது அனுசரணையாக பேசுதல் வேண்டும். வார்த்தைகள் தரித்த வார்த்தைகள் கூடாது. கோவிலுக்கு சென்றால் மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள். தங்களுக்கு நன்மைகள் அனைத்தும் பெருகும். விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்யலாம். குரு சாதகமாக இருப்பதால் பண வரவில் சேமிப்பு தொடர்வீர்கள். இது ஒரு பொற்காலம். இதை நன்றாக உபயோகித்து முன்னேற வேண்டும். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.